தீபாவளிக்கு எங்கள் வீட்டில் முறுக்கு செய்ய போகிறோம். அது எப்படி பக்குவங்கிறத உங்களுக்கெல்லாம் சொல்லிதான் பாருங்க. அரிசி மாவு நாலு உலக்கு 4 டம்ளர் போட்டிங்கன்னா 1 கப்பு பொரிகடலை மாவு போட்டால் போதும். 4க்கு 1 போட்டாவே போதும். நான் வெறும் பொரிகடலை மாவு மட்டும்தான் இன்னைக்கு போட்டு செய்தேன். கடலை மாவுலாம் போடலை, உளுந்த மாவும் போடலை. அதனால் அதை லேசாக சல்லடையில் போட்டு எல்லாத்தையும் சலிச்சு, பச்சரிசி மாவையும் சலிச்சுக்கிடுங்க, இது பொரிகடலை மாவையும் சலிச்சுக்கிடுங்க. சலிச்சுக்கிட்டு அதில் 1 ஸ்பூன் வெண்ணெயும் போட்டுட்டு, நெய்யும் போட்டுக்கலாம். ஆமாம், நெய் போடனாலும் நெய் போட்டுக்கலாம். போட்டு அதையும் போட்டுட்டு அப்புறம் எள்ளு வறுத்து எள்ளையும் கொட்டிக்கிடுங்க. அதில் இப்போ சட்டியை காய வச்சு நான் வந்து எள்ளை வறுக்க போகிறேன். எள்ளு வறுத்து கொட்டியாச்சு. இப்போ எள்ளு, வெண்ணெய், தீபாவளினால நம்ம இது பண்றதுலயே நிறைய இந்த வெடிகளும் போட வெடி, ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கத்து வீட்டுல எல்லாம் வெடி போட்டுட்டு இருக்காங்க. வெண்ணெய், இது பொரிகடலை மாவு, பச்சரிசி மாவு இவ்வளோத்தையும் போட்டு உப்பை வந்து தண்ணியில் கரைச்சி தான் அதில் தொளிச்சு பிசைஞ்சா நல்லது. சில பேர் அதுலேயே உப்பு போடுவாங்க, அது அவ்வளவு நல்லது கிடையாது. நீங்கள் ஒரு கிண்ணத்தில் தண்ணி, பச்சை தண்ணி வச்சுக்கிடுங்க, அதில் உப்பு போட்டு நல்லா கலக்கி அதையே தொளிச்சு பிசைஞ்சிருங்க. அவ்வளோ தண்ணியும் மொத்தமாகவும் ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசையணும். நம்ம சப்பாத்தி மாவு பக்குவத்தில் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். இது பிசையும் போதே பக்கத்தில் சட்டியை வச்சு எண்ணெயை காய வச்சுக்கிடுங்க. அப்போ தான் சட்டுன்னு முடிக்கலாம் வேலையை, ரொம்ப நேரம் ஆகாது. அதை முக்கால் இதில் வச்சுக்கிடுங்க, ஃபுல்லாக தீ வச்சு. ஆமாம், மீடியமாக வச்சுக்கிடுங்க. ஃபுல்லாக வச்சிங்கன்னா எண்ணெய் ரொம்ப காஞ்சி போயிடும். முறுக்கு போட்டவுடனே வேகும், ஆனால் மேல் உள்ளது வேகும், கீழ் உள்ளது கொஞ்சம் சவுக்குன்னு இருக்க மாதிரி இருக்கும். நான் வந்து பெரிய பாத்திரத்தில் போட்டு பிசைன்னு நினச்சேன், இந்த பிளேட்லேயே வச்சு பிசைஞ்சிடலான்னு நினச்சேன். ஆனால் அது கொஞ்சம் சிந்துது, அதனால் பெரிய ஃபேஷன் ஒன்று எடுத்து அதிலேயே போட்டு பிசைதேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் தண்ணியை தொளிச்சு இப்படி பிசைஞ்சுக்கிட்டு இருந்தால் எப்போதுமே சப்பாத்தி இந்த மாதிரி இது எல்லாமே இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்துல போட்டு பிசையும் போது ஈஸியா இருக்கும். சின்ன பாத்திரத்தில் போட சிந்துமோன்னு பயமா இருந்து நம்ம பிசையணும். இதுனா அது பாட்டில் உள்ளுக்குள்ளே இருந்தே பிசையும். இதுக்குள்ளே அந்த உலக்க, புளியத உலக்க கழுவி இந்த 3 ஓட்டை உள்ளதை எடுத்துக்கிடுங்க, தேங்காய் புளியதுக்கு. அதில் போட்டு கரெக்டாக அதில் போட்டு அந்த அன்றைக்கி அதில் மூடிட்டு அது உள்ளுக்குள்ளே எண்ணெயும் தேய்ச்சி வச்சுக்கணும். அப்படின்னா உங்களுக்கு புளியதுக்கு ஈஸியாக இருக்கும். மாவு வந்து இந்த பதத்தில் இப்படி பிசைஞ்சி வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், நான் பிசைத பாருங்கள், அது நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி கை வச்சா அப்படி அமுங்குத மாதிரி இருக்கணும். நல்லா அழகாக நல்லா நீட்டாக இப்படி பிசைஞ்சி வச்சுக்கிடுங்க. ஒட்டவே செய்யாது சட்டியில். மாவு நல்லா பிசைஞ்சிட்டோம்னா அதுவே முதல்ல பக்குவம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். குழாயில் அந்த புட்டு அந்த உலக்கில் நம்ம வந்து எண்ணெய் தடவி தேய்ச்சி பிசைஞ்ச மாவை நல்லா இப்படி உருண்டையாக உருட்டிக்கிட்டு குழலுக்குள்ளே போட்டுக்கிட்டு முதல்ல கொஞ்சம் லேசாக சட்டியில் புழிஞ்சி பாருங்கள். அது புளியும் போது அதில் தண்ணி கிண்ணி வேறு எது இருந்தாலும் வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் எண்ணெயில் வந்து டேரெக்டாக எண்ணெயில் புழிஞ்சோம்னா அந்த தண்ணி கிண்ணி இருந்தால் முகத்தில் அடிக்கும். அதனால் இப்போ புளியும் போது எப்படி வருது பாருங்கள், அழகாக அது பாட்டில் கலகலான்னு நல்லா வருது. இதை மாதிரி நல்லா புளிஞ்சி அவ்வளோத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட காட்டுதேன். ஒரு இந்த மாதிரி யூஸ்வலாவே பெரிய அகண்ட பாத்திரமா உள்ள இதுல எண்ணெய் போட்டு பண்ணா நல்லா இருக்கும். குழியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப குழியா இருக்கணும்னு எண்ணெய் பாத்திரம் அவசியமும் இல்லை. நல்லா கொஞ்சம் தட்டையா இருந்துச்சுன்னா அதுல எண்ணெயை ஊற்றி புளிஞ்சா ஒரு 3 முறுக்கு 4 முறுக்கு நல்லா அழகா வெந்துடும். நல்லா அது பாட்டில் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒட்டாமல் நல்லா சிக்கும் இல்லாமல் நல்லா புளிஞ்சு எடுத்துடலாம். புளிய ரொம்ப ஆழம் குழியாக இருந்துச்சுன்னா எண்ணெய் தான் இதாகும் முடியும், உங்களுக்கு புளியதுக்கு நிறைய முடியாது, ஒன்றுக்குள்ளே ஒன்று சேரவும் செய்யும். இது தனித்தனியாக நல்லா வெந்து நல்லா எடுத்துடலாம். இங்கே பாருங்க முறுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. கடலை எண்ணெயா தேங்காய் எண்ணெய்? இது வந்து எங்கள் வீட்டில் கடலை எண்ணெயில் தான் செஞ்சோம் நாங்கள். ஆனால் தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் கொஞ்சம் சீக்கிரம் காம்பி அடித்த மாதிரி அடிச்சிடும். தேங்காய் எண்ணெய் செஞ்சால் ருசியாக இருக்கும் நல்லா. ஆனால் தேங்காய் பால் போட்டு பிசைஞ்சிடணும். தேங்காய் பால் முறுக்காயிரும். தேங்காய் பால் போட்டு பிசைஞ்சா தேங்காய் பால் முறுக்கு. ஓகே, அதை அடுத்த இதில் பார்ப்போம். இது பாருங்கள், முறுக்கு பிசைஞ்ச நல்லா அழகாக வந்துட்டு நீங்கள் தீபாவளிக்கு இந்த மாதிரி செஞ்சு எல்லோரும் சந்தோஷமாக இருங்க.